உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். எபிக், அதாவது காவியங்கள், இதிகாசங்கள், ஒரு தேசத்தினுடைய நேஷனல் லிட்ரேச்சர், ட்ரைப், அதாவது ஒரு இன மக்களுடைய வாய்வழி சொல்லப்பட்டு வருகிற பெருங்கதைகள், நெடுங்கதைகள், இவைகள்லாம் உண்மையா பொய்யா, 100க்கு 100 உண்மையா, எக்ஸாக்டாக அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரியோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரியோ அதுலேருந்து நாம் உண்மைகளை தேடுறேன் அப்படின்னு சங்கடப்படுத்தக்கூடாது. அது தேர் இஸ் அ பர்பஸ். அதாவது ஒரே ஒரு என்ன சொல்கிறது, சமூகத்தின் மீதான அக்கறை ஒன்று இருக்கும். சொல்ல முடியாத ஒரு உண்மையை, சொல்ல முடியாத ஒரு நியதியை, சொல்லியே ஆக வேண்டிய ஒரு தர்மத்தை, சொல்லியே தீர வேண்டிய ஒரு என்ன சொல்ல முடியுது, வெளிப்பட சொல்ல முடியாத ஆனால் சொல்லித்தர வேண்டிய ரகசியத்தை அப்படியே சொல்லிட்டு போகிறது தான் இந்த மாதிரியான இலக்கியங்களுடைய அடிப்படை நோக்கம். இதில் போயட்ஸ் லிபர்ட்டி, கவிஞனுடைய ஒரு உரிமை அப்படிங்கிறது எழுதப்படாதது. எந்த நாட்டு சட்டத்திலையும் இதெல்லாம் எழுதுறதுக்கு கவிஞர்களுக்கு உரிமை இருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன்லையோ அல்லது அந்த நாட்டோட பாராளுமன்ற சட்டமன்றத்திலேயோ தீர்மானம் நிறைவேற்றி எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இப்படி எழுதலாம்லாம் எழுத மாட்டாங்க. கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதாவது நீண்ட காலமாக அந்த மண்ணில் வர்ற ஒரு கலாச்சாரம். எப்படின்னா போயட்ஸ் லிபர்ட்டி, கவிஞனின் உரிமை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன தெரியுங்களா? இப்போ எடுத்துக்கங்களேன், ராமாயணத்தில் ஒரு கேரக்டர் இருக்கு, ஊர்மிளை அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அதை பற்றி அதிக ரெஃபரன்ஸே இல்லை. லக்ஷ்மணனுடைய மனைவி, இலக்குவனுடைய மனைவி அவ. ராமனுக்கு கல்யாணம் ஆன அதே நாள் தான் அவனுக்கு ஆச்சு. ராமனுடைய மனைவி சீத்தை அழைச்சிட்டு அவன் காட்டுக்கு போறான். ஆனா லக்ஷ்மணன் காட்டுக்கு போகும்போது தன்னுடைய மனைவியை வீட்டில் விட்டுட்டு போயிடான். 14 வருஷம் கணவனை பிரிஞ்சு இங்க வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப கணவனை பிரிஞ்சிருக்கிற ஏக்கம், விரகதாபம், கவலை, கணவனுக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு, பெண்மையினுடைய எதிர்பார்ப்பு, இப்படி ஊர்மிளையினுடைய கோணத்திலிருந்து யாராவது சிந்திச்சிருக்கிறாங்களாமா? வடமொழியில அந்த ஊர்மிளையை பற்றி ஒரு குறுங்காவியம் இருக்கு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். நான் காவியத்தை படிக்கல, ஆனா அப்படி இருக்குன்னு படிச்சிருக்கேன். அந்த ஊர்மிளை என்ன தவிச்சிருப்பா அப்படின்னு அது சிறுகதையா எங்க அப்பா ஒரு முறை எழுதினார். என்ன எழுதினாரு? இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகும்போது லக்ஷ்மணனுக்கு லேசா அப்படி தூக்கம் வந்துதான். ஏன்னா 14 வருஷம் தூங்காம இருந்தவன். கற்பனை கதையான்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை மட்டும் பாருங்க. அப்படி லேசா ஒரு தூக்கம் வந்ததுதான். அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சானா லக்ஷ்மணன். சிரிச்ச உடனே ராமன் கேட்டாரா, ஏன் சிரிக்கிற, திடீர்னு நீ சிரிக்கிறிய? சீத்தைக்கு ஒரு படபடப்பு, என்ன சிரிக்கிற, ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு. லக்ஷ்மணன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா. நித்திர தேவி 14 வருஷம் வராதவ அதுல ஒரு கனவு, அந்த கனவுல ஊர்மிளையோட முகம் வந்ததுன்னு அந்த கதை போகும். 14 வருஷம் பிரிஞ்சிருக்கிறான். இப்ப பட்டாபிஷேகம் ஆகி போச்சு, மனைவியை தேடும் இல்லையா? அந்த மனைவி முகம் கனவுல வந்ததுன்னு இது ராமாயண கதைக்குள்ள இருக்கா? நடந்ததோ? வால்மீகி எழுதினாரா? ஐய, இந்த மாதிரி சண்டை கிண்ட போடுறவங்களுக்காக எல்லாம் இது கிடையாது. ஒரு போயட்ஸ் லிபர்ட்டி, ஒரு கவிஞன் அதை வச்சு கற்பனை பண்றான். அந்த காலத்தில் வருகிற இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பாத்திரங்களை ஒவ்வொரு கவிஞன் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு என்லார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு குரூப் போட்டோலேருந்து ஒருத்தருடைய போட்டோ எடுத்து என்லார்ஜ் பண்ற மாதிரி அவங்கள மட்டும் எடுத்து ரொம்ப பிரம்மாண்டமா என்லார்ஜ் பண்ணுவாங்க. சின்ன கேரக்டரா இருக்கும், அதை என்லார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப நாமெல்லாம் சண்டை போடுறதுக்கே பிறந்திருக்கோம். ராமாயணம்னு அர்த்தா ஒன்னு சண்டை வரும். நடந்ததா நடக்கவில்லையா, முழுதும் நடந்ததா நடக்கவில்லையா, இதை மறைக்கிறார்களா திரிக்கிறார்களா? மகாபாரதம் நடந்ததா நடக்கவில்லையா, கட்டுக்கதையா கற்பனையா? இந்த எங்களை மாதிரி இலக்கியவாதிகளுக்கு இந்த மாதிரி சண்டையில எல்லாம் ஆர்வம் கிடையாது. ரசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பகுதி. ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வாரு, நான் சொல்லிக்கொண்டே வருகிற சில சம்பவங்களில் பெயர் தவறாக இருக்கலாம், அந்த நிகழ்வுகளினுடைய தேதி தவறாக இருக்கலாம், அவை நடக்காமல் கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்லுகின்ற அந்த சம்பவத்திலிருந்து ஒரு உண்மை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விதமான தர்மம்,
அல்லது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மெல்லிய அனுபவம் ஏதோ ஒன்று அதில் இருப்பதால் அதை உங்களுக்கு நான் கடத்துவதற்காக பேசுகிறேன். 7ஆம் தேதி இது நடந்ததா, இது வரலாற்றில் உண்டா என்றெல்லாம் என்னை சித்திரவதை செய்யாதீர்கள். உங்களுக்கு பதில் சொல்வது என் வேலை அல்ல. ஓஷோ ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதுல ஒரு சுகமான ஒரு பகுதி இருக்குடா, அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நான் சொல்றேன். அதை இமேஜினேஷன் ரசிக்க தெரிஞ்சவங்க ரசிச்சுக்குங்க. அதை விட்டுட்டு வரலாற்று ரீதியா இது கரெக்டானு போட்டு என்ன சித்திரவதை பண்ணாதீங்க அப்படின்னு ஓஷோ ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இப்படி பல கேரக்டர்ஸ் ராமாயணத்திலேயே உங்களுக்கு தெரியுமா, கடைசியில மகாகவி பாரதி ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. மகாபாரத கதை நடக்கவே இல்லைன்ட்டு பாஞ்சாலி சபதம் பாடினவர். ஆனா என்ன சொல்றாரு, இவை அனைத்தும் பொய்க்கதை அப்படின்னா, நாகலோகத்துக்கு போனா பீம விளையாடினா இதெல்லாம் கதை என்று கண்டோம், இதெல்லாம் கதை அப்படின்ட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, நாங்க ஏன் அதை சொன்னோம் தெரியுமா, அதுல நிறைய நல்ல அறங்களை உள்ள வச்சிருக்கிறோம், அது உள்ள சில நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். கடத்தணும் ஒரு சமூகத்துல ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை சில நல்ல விஷயத்தை கடத்துறதுக்கு பார்சல் பண்ணணும். பார்சல் பண்ற போது கொஞ்சம் வைக்கோல், பேப்பரு, ரீப்பரு கொஞ்சம் போட்டு வச்சிருப்போம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு கச்சாமுச்சா கச்சாமுச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காதீங்க. நாங்க என்ன கடத்துறோங்கிறத மட்டும் கவனிங்க. அவை நல்ல பல உண்மைகளை, நல்ல பல நீதிகளை நமக்கு சொல்வதற்காக. அப்படின்னு இப்ப நான் திடீர்னு ஏன் ஒரு முன்னுரை போடுறேன்னா, மகாபாரதத்துல நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை யாரோ கற்பனை பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அது நல்லா இருக்கு, நான் படிச்சுட்டேன், நல்லா இருக்கு. இந்த குரு சரண் தாஸ் அப்படின்னு ஒருத்தர் கூட வட இந்தியாவில் பாரதத்தை அவருடைய ஆங்கிள் இருந்து எழுதினார். அவருக்கு தோன்றிய ஒரு கோணத்திலேருந்து ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்துக்கிட்டு அவர் எழுதி காமிச்சார். அது மாதிரி இந்த கட்டுரை நான் எதுல படிச்சேன்னா, வள்ளலார் சன்மார்க்க முரசுன்னு ஒரு பத்திரிகை. அதுல கொஞ்சம் ரேரா சில நல்ல விஷயங்கள் அப்படி அப்படி அழகா முத்து முத்தா அப்படி அமைச்சிட்டு போவாங்க. அவங்க நோக்கம் வள்ளலாரை ப்ரொஜெக்ட் பண்றது தான், ஆனா வேற சில செய்திகள், வாழ்க்கைக்கு பயன்படுற செய்திகளையும் சொல்லுவாங்க. அதுல மகாபாரதத்துல ஒரு இமேஜினேஷன், முதல்லயே சொல்லிட்டேன், இது இமேஜினேஷன், ஆனா பியூட்டிஃபுல் இமேஜினேஷன். எப்படின்னா, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரௌபதி அஸ்தினாபுரத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப பட்டத்து மகிழ்ச்சியவர் பட்டத்து மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்காங்க. அந்த எழுத்தாளர் ரொம்ப அழகா எழுதுறாரு. ஏன்னா அதுல பேரும் போடல, யார் எழுதுனாங்கிற பேரே போடல. நான் எப்படி பேர் சொல்றது, அதனால தான் அதுல இல்லை. எனக்கு ஒன்று யார் பேரு சொல்றதையும் வைத்தறிச்சல் கிடையாது, ஒருத்தருடைய பேர் இல்லை. ஆனா அந்த செய்தி நல்லா இருக்கு, அதுக்காக சொல்றேன். உட்கார்ந்துருக்காங்க திரௌபதி. அவங்களுக்கு ரொம்ப இளமையான வயதிலேயே 80-90 வயசான ஒரு சோர்வு வந்துருச்சான். மனசுல பாரம் இருந்தா வயசு கூடி போயிடும். பட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்ப அவங்க கிட்ட ஆட்சி வந்துருச்சு, அவங்க சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இல்லை, ரொம்ப வேதனையா இருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் விதவையா இருக்காங்க. யுத்தம்னு ஒண்ணு நடந்தா சார், யுத்தம் பண்ற எவனுமே பைத்துக்காரன் சார், யுத்தம் பண்ற எவனுமே பைத்துக்காரன். இப்ப கூட உலகத்துல பல இடத்துல யுத்தம் நடக்குது, என்னால சொல்லாம இருக்கவே முடியல. மனநலம் பாதிக்கப்பட்ட தலைவர்கள் பல பேர் பவர்ல உட்கார்ந்துட்டாங்க. உலகம் முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேர் அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களால அமைதியா வாழ முடியல. இப்ப பட்டத்துக்கு வந்துட்டால, மகிழ்ச்சியா இருக்கலாம் திரௌபதி. she was so sad. கிருஷ்ணர் வராது. என்னம்மா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நீ இப்படி இருக்க, நீ சபதம் போட்டபடி எல்லாம் நடந்துருச்சு, உன் கூந்தல முடிப்பேன்னு முடிச்சுட்ட, அவங்க ரத்தத்தை பூசிதான் எல்லாம் நடந்து போச்சு, ஜெயிச்சுட்டாங்க உன்னுடைய கணவர்கள், என்ன சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ இவ்வளவு வருத்தமா இருக்குது, ஒய் யூ ஆர் சோ சேட், ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்கிறார். எந்த வெற்றியை யார் கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றா, நான் என்ன சந்தோஷமா இருக்க முடியும், தெருவெல்லாம் விதவைகளா இருக்காங்க, எங்க திரும்பினாலும் கணவனை இழந்தவங்களா இருக்காங்க, நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? பிள்ளைய இழந்தவங்க இருக்கிறாங்க, என்கிட்ட வந்து அழகாங்க, நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? கொடூரமான இந்த யுத்தம் நடந்தது, ஏன் கிருஷ்ணா இந்த யுத்தத்தை நீ நிறுத்தி இருக்கப்படாதா? யார் கேட்கறா? இந்தமா கேட்கறாங்க. இப்போ இந்த யுத்தத்தை நீ நிறுத்தி இருக்கப்படாதா? இவ்வளவு வேதனை நடந்திருக்க, ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் எல்லாரும் எவ்வளவு இழந்திருக்கிறாங்க, சொத்து போச்சு, நகை போச்சு, அதெல்லாம் போயிடும், புள்ள போச்சு, குழந்தை போச்சு, அவன் இழந்திருக்கிறா, அவளும் இளம் பாண்டவங்களை இழந்திருக்கிற, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வெற்றியை என்னால கொண்டாட முடியல அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் சொல்றான்,
பாதி காரணம் நீ சில விஷயத்தை மாற்றி பண்ணியிருந்தேன்னா இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாம். அதை பற்றி எப்பாவது நீ யோசிச்சியா? சில சமயத்தில் சில நேரத்தில் நீ நோ சொல்லியிருந்தேன்னா இந்த யுத்தம் வந்திருக்குமா? கிருஷ்ணா, எம்எல்ஏ நீ இட் இஸ் பியூர் இமேஜினேஷன். அது ஒரு அழகு இருக்குங்கிறதுக்காக தான் நாம் அதை படிக்கிறோம். இந்த யுத்தத்தை நீ நிறுத்திருக்கலாங்கிறா. நான் தான் முழு பொறுப்பு, ஒழிஞ்சு போகுது. நீ ரொம்ப தொலைநோக்கு உள்ளவன் தானே, நீ நிறுத்த வேண்டியது தானே, ஏன் இந்த யுத்தத்தை நிறுத்தல? நான் என்ன பண்ண முடியும்? நீ நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். திரௌபதியை பார்த்து கிருஷ்ணன் சொல்லலாம், நீ நிறைய பண்ணியிருந்திருக்கலாம். ஒன்றும் இல்லை. எங்கேருந்து பகை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு யோசிச்சுப்பார். இப்போ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சுயமரம் நடந்தது. கர்ணன் வில்ல கையில் எடுத்தான். நீ கர்ணனை எவ்வளோ அவமானமாக பேசின, கர்ணனை எவ்வளோ இன்சல்ட்டிங்காக நீ பேசின, பேசாமல் இருந்திருக்கலாம்ல. அப்போ கர்ணன் மனசில் ஒரு வஞ்சனை வந்தது இல்லை, அது நடக்காமல் போயிருக்கும்ல. கர்ணனுடைய பகையை நம்ம தேடிக்கிட்டோம்ல. கர்ணன் சொன்னபடி செஞ்சு காட்டக்கூடிய ஒரு போர் வீரன் அவன் எதிர்ப்பக்கம் சேர்ந்துட்டான்ல. நீ அப்போ உன்னோட சுயமரத்தும் போது கர்ணன் வில்ல எடுத்தா, இந்த பையனை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், இவன் ஜாதி தெரியாதவன், குடும்பம் தெரியாதவன், அப்பன் பேர் தெரியாதவன், எத்தனை பேச்சு பேசுன? நீ தடுத்திருக்கலாம்ல. அப்ப அந்த பேசாம இருந்திருக்கலாம்ல. சரி, இந்த கோணத்துல நம்ம யாரும் பாரதத்தை யோசிச்சது இல்லை. அப்படி ஒருத்தர் யோசிக்கிறார், யாரோ ஒரு ரைட்டர் யோசிக்கிறார். அப்புறம் சொல்றாரு, 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு உன்னை சொல்றாங்க. இன்னும் சொல்லிருக்கலாம்ல. நீ என்னுடைய வில்ல குறிப்பாத்து எய்தது அர்ஜுனர், நான் அவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன், ஒரு ஆப்ஷன் உனக்கு இருந்ததா இல்லையா? நீ ஏன் 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கும் போது இன்னொன்னு சொல்லல, 5 பேரும் கல்யாணம் பண்ணல? இப்ப இதனுடைய விளைவு பின்னால எவ்வளவு பெரிய சிக்கல்ல கொண்டாந்து விட்டுச்சு. சரி, இதுவாது பரவாயில்ல. அரண்மனை கட்டினாங்கல்ல, அரண்மனை கட்டி உன்னுடைய கணவன்மார்கள் அழைச்சிருக்கிறாங்க துரியோதனா வர்றான். அந்த இடத்துல பாலிஷ் பண்ண சர்ஃபேஸ், அந்த தர பாலிஷ் போட்டிருக்க, அந்த தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படி மெல்ல அந்த ஆடையை கொஞ்சம் வசத்தனா, ஈரமா இருக்குன்னு நினைச்சான். இன்னொரு இடத்துல தடாகம் இருந்தது, தடாகம் பாலிஷ்டு சர்ஃபேஸ் நினைச்சு காலை வச்சு தண்ணிக்குள்ள தொப்புன்னு விழுந்துட்டான். நீ சிரிச்சியா இல்லையா? எப்படி சிரிச்ச? இது பாரதத்திலே இருக்கு, இந்த சம்பவம் இருக்கு. நீ சிரிச்சதோடு நிறுத்தல, ஒரு வார்த்தை சொன்ன, அவங்க அப்பனுக்கு தான் கண்ணு இல்ல, அவன் மகனுக்குமா கண்ணு இல்லைன்னு கேட்டேன். அவங்க அப்பாவுக்கு விழி இல்லை திருதராஷ்டருக்கு. சார், எந்த காரணத்தை முன்னிட்டு யாருடைய உடற்குறைவுகளையும் நாம சுட்டி காட்டக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது, சொல்லவே கூடாது. நம்ம கூட எப்படி மாத்திருக்கோம் பாருங்க. இப்போ பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்றோம், நம்ம ரொம்ப பயப்படணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்றதா இருந்தா, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா பயப்படணும். அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், அதை பத்தி கவலைப்படணும்ல. இவன் ஷி டிட்ன்ட் கேர், அதை பத்தி யோசிக்கவே இல்லை. சர்க்காஸ்டிக்கா ஒரு வார்த்தை போட்டான், அவங்க அப்பனுக்கு தான் கண்ணு இல்லை நினைச்சா இவன் இப்படி கண்ணு இல்லாதவன் இருக்கிறானே அப்படின்னு நீ பேசினல்ல, அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. அது மூலமா துரியோதனை எவ்வளவு பெரிய பகைய நீ தேடிக்கிட்ட, நீ தவிர்த்திருக்கலாம் இல்லையான்னு. இது நடந்த கதையே இல்லை, ஆனா பியூட்டிஃபுல் இமேஜினேஷன். என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்முடைய பல பின்விளைவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தவிர்த்திருக்கக்கூடிய சில சொற்கள், சில செயல்கள், சில சிந்தனைகள், சில நடவடிக்கைகள். இந்த கோணத்தில் யாரோ ஒருத்தர் பாரதத்தை யோசிச்சிருக்காரு சார். இது நான் எதிர்பாராத ஒரு பத்திரிகையில் படித்தேன், வள்ளலார் சன்மார்க்க முரசுன்னு. என்னுடைய மெயின் பர்பஸ் இப்போ அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. நாம் பின்னாடி லைஃப்ல பல சஃபரிங்ஸை அவாய்ட் பண்ணணும், கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிலாம் ரொம்ப படுறோம். சில விஷயங்களை நாமளும் தவிர்க்கிறதுக்கு கற்றுக்கணும். இந்த சொல் சொல்லலாமா வேண்டாமா, இந்த செயல் செய்யலாமா வேண்டாமா, இன்னாரை பற்றி இந்த கமெண்ட் அடிக்கலாமா வேண்டாமா, இவங்களை நாமளும் யோசிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னால் ஒரு மகாபாரதம் வராமல் தடுக்கலாம். ஏன் இந்த ஆங்கிள் யோசிக்கலாம்ல? யோசிப்போம்.